தொடர்ந்து நம்ம விருந்தினரோடு பேசலாம். திரு சுவாமிநாதன், இப்போ இந்த விவகாரம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய நிறைய கேள்விகள் அடிப்படையான ஒரு விஷயம், இப்போ நீங்களும் குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க, இந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்ட பிறகாக நடந்த ஒரு பகுதியில் நடந்த அந்த கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது தான் தெரிய வரல, கட்டுக்கடங்காமல் இருந்திருக்கு அப்படின்னு. பாதுகாப்புக்காகத்தான் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. இப்போ ஒரு கூட்டத்துக்கு முன்பாக என்னென்ன விஷயங்களை கவனிச்சிருக்கணும், எதை இங்க தவற விட்டுருக்காங்க? இல்ல அதுதான் மிக முக்கியமா என்னன்னா, நம்ம ஒரு கூட்டம் எவ்வளவு பேர் வருவாங்க அப்படிங்கிறத முதல்ல மானிட்டர் பண்றதுல இருந்தே இந்த தோல்வி ஆரம்பிக்குது. தமிழக வெற்றி கழகத்தினர் அவங்க 10,000 பேர் அப்படின்னு கொடுத்த இடத்த நான் அதனாலதான் குறிப்பிட்டேன். நான் ஒரு சினிமா ரசிகர்கள் என்பதனால் அதுல இருந்து ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டேன். விஜய் படத்தை முதல் நாள் முதல் காட்சி பார்க்கிறவர்கள் அல்லது ஒரு முதல் நாள் பார்க்கிறவங்களுடைய எண்ணிக்கையே ஒவ்வொரு மாவட்டத்திலும் இன்னைக்கு 10,000 பேருக்கு அதிகம். அப்படி இருக்கிற பொழுது அவரே வர்றாருங்கும் போது 10,000 பேர் தான் வருவாங்கன்னு அந்த போலீஸ் கிட்ட அவங்க கொடுக்குற அறிக்கை என்பதே முதல்ல ஒரு தவறான தகவல். ரெண்டாவது, காவல்துறைக்கும் ஒரு விஷயம் இருக்குல்ல, 10,000 பேர் தான் வருவாங்களா? திருச்சி கூட்டத்தை அவர்கள் பார்த்திருக்காங்க, அவர்களும் பயிற்சி எடுத்திருக்கணும்ல. நீங்க தமிழக வெற்றி கழகத்தினர் மீது தவறு இருக்கிறது, அதற்கு இடையா காவல்துறையினரும் இன்னைக்கு வெறும் ஒரு 10,000 பேர் வருவாங்க, 27,000 பேர் வந்துட்டாங்க அப்படின்னு கடந்து போற விஷயம் இல்லை. இது திருச்சியை பார்த்தோம், திருச்சி திணறிச்சு. தொடர்ச்சியா ஒரு போகின்ற ஊர்களில எல்லாம் பெருவகுதியான கூட்டத்தை நம்ம பார்த்தோம். காலையில தான் அவங்க இன்னொரு ஸ்பாட்ல பார்த்திருக்காங்க. அப்ப அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக கொஞ்சம் கூடுதலான காவலர்களை இயல்பாகவே அரசு நியமிக்கணும். இன்னொன்னு, நீங்க கரூர்ல அவர்களும் ஒரு 10 இடங்கள் மாத்தி 5-6 இடங்கள் கேட்டிருக்காங்க. இந்த இடத்தை அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதே இடத்துலதான் பரப்புரை பண்ணியிருந்தார். அதே இடம் தான் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துல தமிழக முதல்வர் அவர்கள் பேசின அந்த இடம் கரூர் மாவட்டத்துல கோடங்கிப்பட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு மைதானம். அந்த மாதிரியான இடங்கள்ல மாற்று இடங்கள், இவங்க கேட்ட இடங்கள் எவ்வளவு கெப்பாசிட்டி இருந்துச்சு, விஜய் அவர்களோட வலிமை எவ்வளவு, அவருக்கு எவ்வளவு பேர் வருவாங்க என்பதையெல்லாம் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்திருக்கலாம் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. இன்னொன்று, வந்திருப்பவர்களுக்கான முன்னேற்பாடு வசதிகள். நீங்க இப்படி நினைத்து பாருங்களேன், காலையில வீட்டுல இருந்து அவரு கிளம்புறாரு, விஜய் அவர்கள் கிளம்புறாரு, அவர் ஒரு தனி விமானத்துல திருச்சி வர்றாரு. திருச்சியில இருந்து அவர் அப்படியே அவருடைய ஒரு சொகுசு கார்லயும் வர்றாரு, இங்க பிரச்சார வாகனத்திலையும் வர்றாரு. ஆனா அவருடைய ரசிகர்கள் அங்க திரளணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவர்களுக்கு தெரியுது. அவங்க எப்படி வர்றாங்க, அந்த பாதை என்ன, அவங்களுடைய வழித்தடம் என்ன, நீங்க பார்க்கலாம். விஜய் அவர்கள் பிரச்சார வாகனம் வருகிற பொழுதே, அந்த அடுத்த ஸ்பாட்ல இருந்து அவர் கரூர் நோக்கி வருகிற பொழுதே, நாமக்கல்ல இருந்து கரூர் நோக்கி வருகிற பொழுதே அவருக்கு நேர் எதிராகவே வாகனம் ஓட்டிட்டு வந்தாங்க, ஹெல்மெட் இல்லாம வந்தாங்க, ட்ரிபிள்ஸ்ல வந்தாங்க. அப்ப எவ்வளவு கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கு. நீங்க ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக அல்லது ஒரு முறைப்படுத்தப்பட்ட கூட்டமாக இதை மாற்ற வேண்டிய தேவை இருக்கு. இந்த விஷயத்துல காவல்துறையும் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம். அந்த விஷயத்தையும் நான் பதிவு செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 10,000 பேர் வருவாங்கன்னு ரிப்போர்ட் கொடுத்தா விஜய்க்கு 10,000 பேர் இல்ல, அது பெருங்கூட்டம் வருவாங்க. அதை யூகிக்கக்கூடியவர்கள் உளவுத்துறையில இருந்திருக்கணும். பட் அதுவும் அந்த இடத்துலயும் கொஞ்சம் சர்க்கலா நான் பாக்குறேன். கூடுதல் காவலர்கள் போட்டிருக்கணும். அந்த பிரச்சார வாகனம் ரொம்ப முக்கியமா செய்தியாளர்கள் குறிப்பிட்டாங்க, அந்த பிரச்சார வாகனம் போறதுக்கு போதே போயிட்டு இருக்கும் போது கூட்டத்தை விளக்குவாங்க. அதுவே எவ்வளவு பெரிய அபத்தம். அது பிரச்சார வாகனம் போறதுக்கு முன்னாடி அதற்காக ஒரு 2 பக்கமும் கயிறு கட்டி அந்த குறிப்பிட்ட இடைவெளியில கயிறுக்கு இந்த பக்கம் நிறுத்தி இருந்தா அது வேற வகையான ஒரு தன்மையை தரும். இது ஒரு மாச காட்டணும், ஒரு கூட்டத்தை காட்டணும்னு விஜய் தரப்பினரும் தாவேக்காவினரும் விரும்புறாங்க. நான் முன்னாடியே சுட்டி காட்டினது போல இந்த 17ஆம் தேதி திமுகவுடைய முப்பெரும் விழா கரூர்ல நடந்திருக்கு. அதிமுகவுடைய பரப்புரை 2 நாட்கள் அதே ஊர்ல கரூர்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிச்சிருக்காரு. 2ம் நடந்துருச்சு. இங்க தாவேக்காவினுடைய பயணத்தையும் அதே நாள்ல நம்ம வச்சிருவோம். அந்த வாரத்தையே ஏதோ பொது தேர்தல் நடப்பதை போல, இந்த வாரமே இடைத்தேர்தல் ஏதோ கரூருக்கு வந்துவிட்டதை போல ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை இவர்களும் திரட்டியிருக்காங்க, கூட்டியிருக்காங்க. இன்னொன்னு, விஜய் அவர்களை பொறுத்தவரை கூட்டத்தை கூட்டணும்லாம் இல்ல, அவர் வர்றாரு அப்படின்னு சொன்னாலே வீடுகள்ல இருக்கிறவங்க வந்துடுறாங்க. இதுல மிக முக்கியமா வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நம்ம பிள்ளைய எங்க கூட்டிட்டு போறோம், நம்ம குழந்தைகளை எங்க சுமந்துட்டு போறோம், தோல்ல வச்சு 5 வயசு பிள்ளைய 6 வயசு குழந்தைய எங்க கூட்டிட்டு போறோம், ஏதோ ஒரு திருவிழாவை பார்க்கிற மனநிலையை போல கூட்டிட்டு போறோமே, இங்க இவ்வளவு கூட்டம் வருதே, தொலைக்காட்சிகள்ல பாக்குறமே, இந்த குழந்தை பாதுகாப்பான குழந்தையாக இருக்குமா என்பது உள்ளிட்ட பல்வேறு ஐயப்பாடுகளுக்கு மத்தியில் அவங்க யாரை நம்பி போறாங்க, விஜய் என்கிற ஒற்றை புள்ளியை நம்பி போறாங்க. ஆனா இன்னைக்கு அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக சவாலாக மாறி இருக்கு. அப்ப அதையெல்லாம் கட்டுப்படுத்தணும். குழந்தைகள் வராதீங்கன்னு நீங்க சொன்னா போதாது, ஒரு அறிக்கை கொடுத்தா போதாது. இன்னைக்கு அறிக்கை யாரும் படிக்க மாட்டாங்க. நீங்க ஒரு அறிக்கையை கொடுத்து விட்டா யாரும் படிக்க மாட்டாங்க. ஒரு வீடியோவா ஒரு 30 செகண்ட்ல குழந்தைகளே வராதீங்க, நான் உங்க அங்கிள் பேசுறேன், அங்கிளை பார்க்க நீங்க வராதீங்க, அப்பா அம்மா கூப்பிட்டா கூட நீங்க வீட்டுல இருங்கன்னு சொன்னா இன்னைக்கு எல்லா செய்தி தொலைக்காட்சியில அது ஒளிபரப்ப போறாங்க, விஜய் வேண்டுகோள்னு. இப்படிதான் மக்கள் மத்தியில போகணும். இன்னும் அவர்கள் எதை செய்யணுமோ அதுல எல்லாம் கான்சன்ட்ரேஷன் முழுசா செய்யல. இன்னைக்கு குழந்தைகள் இவ்வளவு பேர், 9 குழந்தைகள், நாட்டினுடைய எதிர்காலம் எவ்வளவு பெரிய ஒரு வழியை தரக்கூடிய விஷயம் அது. குழந்தைகளுடைய உயிரை இழப்பது என்பது, குழந்தைகளை இழந்து புத்திர சோகத்தோட பெரிய சோகமே கிடையாது. அந்த பெற்றோர்களுக்கெல்லாம் வாழ்நாள் முழுவதும் அது பெரிய வழியை தரும். ஆனா அது எவ்வளவு பெரிய துயரம். அப்ப என்ன செய்திருக்கணும், நீங்க கர்ப்பிணிகள் வராதீங்க அறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கலாம் இன்னைக்கெல்லாம் சோசியல் மீடியா உலகம் இருக்கிறது, டிஜிட்டல்ல நீங்க அடுத்த நிமிடங்கள்ல செய்தி தொலைக்காட்சியில விஜய் ஒரு விஷயத்தை பேசினா ஒளிபரப்புறீங்க, அதுல ஒரு வீடியோவாவது வெளியிடணும்ல. குழந்தைகள் வராதீங்க, தயவு செய்து வராதீங்க,
கூட்டத்தை பாருங்க. ஏற்கனவே அவருடைய மாநாடுக்காக இருக்கலாம், வெவ்வேறு விஷயங்களுக்காக இருக்கலாம், போனவர்களே 8 பேருக்கு மேல வேறு வேறு விபத்துகள்ல இறந்தவர்களே இருக்காங்கல்ல. அப்ப இது ஒரு அவரை பார்க்க போகிற பொழுதும் ஒரு ஒரு துயர சம்பவங்கள் நடக்குது, அவர் கூட்டத்துக்கு போகிறவருக்கும் நடக்குது, கலந்து கொண்டவருக்கும் நடக்குதுன்னா அந்த பொறுப்பு அவருக்கு இன்னும் இருந்திருக்கணும். குழந்தைகளை வருவதில் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும். பெண்கள் அதிக அளவுல திரள்றது, பெண்களுக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு திரள்றாங்க. ரொம்ப குறிப்பா இளம் பெண்கள். இப்ப கூட செய்தியாளர்கள் சொல்லுகிற பொழுது ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சாங்க. 27 வயது சொன்னாங்க. எவ்வளவு பெரிய துயரமான சம்பவம். ஒரு 27 வயதில் மரித்த போது, அதுவும் ஒரு நடிகரை பார்ப்பதற்காக, ஒரு கட்சியினுடைய தலைவரை பார்ப்பதற்காக ஒரு கூட்டத்துக்கு போய் மரிப்பது என்று சொல்வது, நீங்க திமுக அதிமுகவுடைய வரலாறுகள் எல்லாம் போராட்ட குணங்கள் இருந்திருக்கும். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல இறந்தாங்கன்னு ஒரு வரலாறு பேசலாம். அது வரலாறு, காலத்தால் கடந்து பேசப்படக்கூடிய ஒரு வரலாறாக இருந்தது 1967க்கு முன்பு. ஒரு நடிகரை இப்போ இந்த 9 குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு துயர நிகழ்வுக்குள்ள ஒரு 2 வயது குழந்தை இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். நீங்க குறிப்பிட்ட நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு கேள்வியை முன்வைக்கக்கூடியதா இருக்கு. பேசலாம். அதுக்கு முன்பாக கரூரில் விஜய் மேற்கொண்ட பரப்புரையின் போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மீது தாவேகவினர் தாக்குதல் நடத்தினர். அதன் விவரங்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, இப்போ இந்த பரப்புரையின் போது வந்த ஆம்புலன்ஸை தாவேகவினர் தாக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இது குறித்த தகவல் என்ன? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ளும் போது அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பக்கம் மக்கள் மயங்கி விழுகிறாங்க. மயங்கி விழுகும் போதுதான் அவர் தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. கொடுக்கும்போதுதான் ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்கன்னு அவரே மைக்ல சொல்லுவாரு. சொல்லும்போது அவங்க கட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட 2 ஆம்புலன்ஸ் பக்கத்துல வரும். அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு 5 நிமிஷத்துல மறுபடி 108 அரசு ஆம்புலன்ஸ், அப்புறம் இன்னொரு தனியார் ஆம்புலன்ஸ் வரும். அது வரும்போதுதான் அவங்க மயக்கம் அடைஞ்சவங்க எல்லாம் தூக்கிட்டு போறாங்க. அந்த ஆம்புலன்ஸ் ஒரு அடுத்த 10 நிமிஷத்துல விஜய் தன்னுடைய உரையை முடிச்சுட்டு கிளம்புறாரு. கிளம்புனதுக்கு அப்புறம் அதிகமான ஆம்புலன்ஸ் அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே வர ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் 30-40 ஆம்புலன்ஸ், தனியார் ஆம்புலன்ஸ், அரசு ஆம்புலன்ஸ் எல்லாம் மயங்கி விழுந்தவங்களை எல்லாரையும் மருத்துவமனை. வெற்றி, பேசலாம். இணைப்பில் இருங்கள். துணை முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்கிறார், அதனை பார்க்கலாம். கரூர்ல நடந்த ஒரு மிக மிக மாலை கரூர்ல நடந்த ஒரு மிக மிக முதலமைச்சர் செய்தியை கேள்விப்பட்ட உடனே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட பக்கத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், பக்கத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்கள் உடனடியாக பகுதிக்கு மாவட்டத்துக்கு வர வச்சு என்னென்ன மருத்துவ உதவிகள் தேவையோ அதையெல்லாம் உடனடியாக சரி சொன்னாங்க. முதலமைச்சர் அவர்களே மிகுந்த சோகத்தில் இருந்ததால் அவரால் தாங்க முடியல என்று இருந்தார். அதன் அவரே நேற்று நள்ளிரவு 1 மணிக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னுடைய ஆறுதலை சொல்லியிருக்கிறாரு. பல்வேறு கருத்துக்களை சொல்லி வரங்களை மட்டும் சொல்லியிருக்கிறாரு. இறந்த 39 பேரில் பெண்கள் 17 பேர், ஆண்கள் 13 பேர், குழந்தைங்க 9 பேர் இறந்துருக்கிறாங்க கூட்ட நெரிசலில். இதில் ஆண் குழந்தைங்க 4 பேர், பெண் குழந்தைங்க 5 பேர். இந்த 39 பேரில் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த 32 பேர், ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த 2 பேர், திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த 2 பேர், திண்டுக்கல் மாவட்டம் 2 பேர், சேலத்தில் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் இறந்திருக்கிறாங்க. 39 பேரில் 30 பேருடைய உடல் அந்த பிரேத பரிசோதனை எல்லாம் முடிக்கப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு